ஹஜ்ஜி இல்லம் 5 கோடி ரூபாய் செலவு செஞ்சு நான் கட்டித்தரப்போகிறேன் சொன்னதுமே இந்த ஜவாஹிர்லா போன்றவர்கள் சமூகத்தை விலை பேசிய இந்த மோசடிக்காரர்கள் அவருக்கு போய் ஐயா ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. 5 கோடி கொடுத்து நீங்கள் ஹஜ்ஜி இல்லம் கட்டி கொடுக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு. நான் சொல்கிறேன், இவர்கள்லாம் யாரை கடுமையை எதிர்ப்பாங்கன்னா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். மாண்புமிகு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களை பார்த்தீர்களா, இஸ்லாமிக்கு எதிரி. ஐயா ஸ்டாலின் ஒதுக்கினது ஹஜ்ஜி இல்லத்திற்கு 5 கோடி. திரு யோகி ஆதித்யநாத் சென்ற மாதம் 30 கோடி ரூபாய் செலவில் உத்தரப்பிரதேசத்தில் பிரம்மாண்டமான ஹஜ் ஹவுஸ் என்று சொல்லி ஹஜ்ஜி இல்லத்தை திறந்து வைத்திருக்கிறார். நான் கேட்குறேன், நீ யோசிக்கிறத விட 10 மடங்கு பாரதிய ஜனதா அதிகமாக யோசிக்குது. மத நம்பிக்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி. உங்களை மாதிரி ஏமாத்தலை. அப்போ இங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு நியாய உணர்வு இருந்தானே செய்யணும். 5 கோடிக்கு தர ஐயா ஸ்டாலினுக்கு போய் இவ்வளோ வாழ்த்து சொல்கிற நீங்கள் 30 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹஜ் ஹவுஸ் திறந்து வச்சிருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்களை நீங்கள் மதிச்சிருக்க வேண்டாமா, வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டாமா? அப்போ உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியா. திமுக செய்வதை மட்டும் நீங்கள் பாராட்ட வேண்டும். நான் கேட்குறேன், இந்த ஹஜ் இல்லத்தை தாண்டி திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சிச்சு? ஒன்றுமே கிடையாது. ஆனால் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்காக 10 ஆண்டு காலத்தில் செய்த சாதனைகளை இஸ்லாமிய சமூகம் நன்றியுணர்வோடு நினைத்து பார்த்தால் பாஜகவை தவிர வேற யாருக்குமே அவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வாக்குக்காக இது செய்யலை.